பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 பேதுரு 3 அதிகாரம் 8 வசனம் 9 வசனம். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருங்கள். தீமைக்கு தீமையையும் நிந்தைக்கு நிந்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக ஆசீர்வதியுங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த நிருபத்தில் எழுதும் பொழுது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பதிலாக அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் தவித்து கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியவர்கள். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் இருப்போமானால் அதை இன்னைக்கு சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு தேவன் கிருபை தருவாராக. பேதுரு சொல்லும்போது, நீங்கள் எல்லாரும் ஒரு மனம் பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு மனம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் ஒரு மனதோடு கூட நம்ம என்ன செய்யணும்? தேவன் நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனம் படும் பொழுது அந்த இடத்துல மிகப்பெரிய ஜெயத்தையும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். 2வது, இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் முன்பதாக இரக்கம் நமக்குள்ள காணப்படணும். கடினமான இருதயத்தை, கல்லான இதயத்தை ஆண்டவர் எடுத்து ஒரு நல்ல ஒரு இரக்கமுள்ள இருதயத்தை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும். 3வது, சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சகோதர சிநேகம், மற்ற எல்லாரையும் நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு சகோதர சிநேகம் உண்டாகணும். 4வது, மன உருக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். 5வது, இணக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். இதெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிற தெய்வீக சுபாவங்கள். அதுபோல் தீமைக்கு தீமை சரி கட்டாமல், நிந்தைக்கு நிந்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கணும். ஆமென். நமக்கு ஒரு ஆள் தீமை செஞ்சிட்டாங்கன்னா பதிலுக்கு நம்ம தீமை செய்யக்கூடாது. நமக்கு ஒரு ஆள் மூலமாக நிந்தை வந்துட்டுனா நாமும் பதிலுக்கு நிந்தை செய்ய நினைக்காம அப்படிப்பட்ட மக்களை நம்ம என்ன செய்யணும்? மனதார ஆசீர்வதிக்கணும். வேதம் என்ன சொல்லுது? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அல்லேலூயா. நம்மளை யார் யார் நிந்திக்கிறாங்களோ, நமக்கு தீமை செய்கிறார்களோ அவர்களை நம்ம என்ன செய்யணும்? மனதார ஆஸ்வதிக்கணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் மற்றவர்களை ஆஸ்வதிக்கும் போது தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? மனதார மற்றவர்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி ஆசீர்வதிக்கும் போது தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் பட வேண்டியவர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே நமக்கு தீமை செய்தவர்களுக்காக நாம் என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். அவர்களை ஆசீர்வதிப்போம், மனதார ஆஸ்வதிப்போம். நமக்கு நிந்தை ஏற்படுத்தின மக்களுக்காக நாம் மனதார அவர்களை ஆசீர்வதிப்போம். நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். எனவே தேவன் எதிர்பார்க்கிற அந்த தெய்வீக சுபாவம் நமக்குள்ளே காணப்படணும். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் காணப்படுவோம், இரக்கமுள்ளவர்களாய் காணப்படுவோம், சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாய் காணப்படுவோம், மன உருக்கமுள்ளவர்களாய் காணப்படுவோம், இணக்கமுள்ளவர்களாய் காணப்படுவோம். நமக்கு யார் தீமை செஞ்சாலும் அந்த தீமைக்கு பதில் தீமை செய்யாமல் நன்மை செய்வோம். நிந்தித்தவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களை மனதார ஆஸ்வதிப்போம். நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை நேரத்தில் நான் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்ட ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுக்கு யார் தீமை செஞ்சாலும் நாங்கள் பதிலுக்கு தீமை செய்யாமல் அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக, அவர்களை ஆஸ்வதிப்பதற்காக உதவி செய்கிறார்.
எங்களை நிந்திக்கிற மக்களுக்கு நாங்கள் ஆசுவாத்தை கூறவும் ஆண்டவரை உதவி செய்வதாக அது நல்ல இருதயத்தை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும். இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிக்கிறோம். இந்த நாளுக்குரிய கிருபை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் bless யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.